குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நியோநேட்டல் ஸ்டெப்சிஸ். நியோநேட்டல் ஸ்டெப்சிஸ்ங்கிறது நியூ பார்னில் ஒரு இன்டிஸ்பென்சிபிள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பார்க்குற மெஜாரிட்டி கேசஸ் பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் நார்மலாக இருக்கும். சில சமயம் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் நியூ பார்னுக்கு வரக்கூடிய டிசீஸ் ப்ராசஸ் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரீடம் பர்த், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அப்புறம் நியோநேட்டல் ஜாண்டிஸ். அது மாதிரி இந்த வரிசையில் நியோநேட்டல் செப்சிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இப்போ இந்த கிளாஸில் வந்து நியோநேட்டல் செப்சிஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நியோநேட்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 28 days ஆஃப் லைஃப் irrespective ஆஃப் gestational ஏஜ் அண்ட் birth weight. இட் இஸ் கால்ட் நியோநேட். நியோ மீன்ஸ் நியூ, நேட் மீன்ஸ் நேட்டல் மீன்ஸ் பர்த் ப்ராசஸ். இந்த நியூ பார்னோட அல்லது ஒரு நியோநேட்டோட ஃபிசியாலஜி, ஈவன் அனாட்டமி, எல்லா அதுக்கும் ஒரு அடல்ட்டு அல்லது ஒரு பிக்கர் சைல்டோட ஃபிசியாலஜிக்கும் அதுக்கு வரக்கூடிய பெத்தாலஜிக்கல் ப்ராசஸுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு நியூ பார்னுடைய இம்யூன் சிஸ்டம் அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சர் அது மாதிரி, அதோட ஸ்கின்னு, அதனுடைய WBCs, அதனுடைய இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம், அதர் ஆர்கன், அதோட மெச்சூரிட்டி, இது எல்லாமே ஒரு நியூபார்னை வந்து இன்ஃபெக்ஷனுக்கு மோர் ப்ரோன் ஆக்குது. அதனுடைய பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அது பர்டிகுலராக அதோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர், the more when there is more prematurity, then more risk for infection. இப்போ ஒரு அடல்ட்டோட ஸ்கின்னில் ஸ்டேட்டம் கார்னியம் அது பார்த்திங்கன்னா 16 லேயர் இருக்கும். அதுவே ஒரு ப்ரீடம் பேபிக்கு 4 லேயர் தான் இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஈஸியாக ஸ்கின் வழியாக, எபித்திலியம் வழியாக இன்ஃபெக்ஷன் ஏற்படும். சரி, அப்போ இந்த நியோநேட்டல் செப்சிஸ்ங்கிறது ஒரு பீடியாட்ரிக்ஸில் ஒரு இன்டிஸ்பென்சிபிள், ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் இந்த நியூ பார்ன் இஸ் த காமனஸ்ட் காஸ் ஆஃப் நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி. காமனஸ்ட் காஸ் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் செப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செப்சிஸ் இப்போ லேமேன் கூட சொல்லுவான், என் காலில் புண்ணு குத்தி முள் குத்துச்சு, அது செப்சிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு கூட அந்த செப்சிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சம் மீனிங், அவங்களுக்கு கூட சில மீனிங் வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்சிஸ்ங்கிற வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் தெரியணும். செப்சிஸ் இஸ் ஈக்குவல் டு SIRS ப்ளஸ் இன்ஃபெக்ஷன். வாட் இஸ் SIRS? சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். நம்ம உடம்பு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும்போது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வைட் ஸ்ப்ரெட்டாக ஹோல் பாடிக்கும் உருவாக்கி ரியாக்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போது உடம்புல நடக்கிற மாற்றத்தை SIRSன்னு சொல்லுவோம். அதில் வந்து அமெரிக்கன் அனஸ்தீசியாலஜி அசோசியேஷன் ஆஃப் அனஸ்தீசியாலஜி அவங்க வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க. நான் சொல்கிற 4 வந்து ஏதாச்சும் 2 இருக்கணும். அதாவது ரெஸ்பிரேட் ரேட் வந்து ஏஜ் அண்டு செக்ஸுக்கு அதிகமாக போகணும். அதே மாதிரி
அதாவது டேக்கிப்னியான்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அப்புறம் ஹார்ட் ரேட் அதிகமாக போகிறது, டேக்கிகார்டியா. பீடியாட்ரிக்ஸ் ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எபோவ் த மீன். அதே மாதிரி டெம்பரேச்சர் எய்தர் ஹைப்போதெர்மியா ஆர் ஹைப்பர்தெர்மியா. நியூபார்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்போதெர்மியா, அதுதான் அதோடைய ரெஸ்பான்ஸ், முக்கியமான ரெஸ்பான்ஸ். உடம்புக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஹைப்போதெர்மியாவை ரெஸ்பாண்ட் ஆகும். ஹைப்பர்தெர்மியா இஸ் அங்கேயும் நியூபார்னுக்கு வரலாம், ஆனால் ஹைப்போதெர்மியா இஸ் மோர் டேஞ்சரஸ். ஹைப்போதெர்மியா, அதுக்கப்புறமா WBC கவுண்ட், அந்த கவுண்டரில் வந்து பேண்ட் செல், அதில் புதுசாக இம்மெச்சூர் நியூட்ரோஃபில்ஸ் வர்றது. இது மாதிரி இந்த கிரைட்டீரியா வச்சு SIRS அப்படின்னு சொல்லுவாங்க. SIRS இன்ஃபெக்ஷன்னாலேயும் வரலாம், ஒரு மெலிக்னன்சிலையும் வரலாம், ஒரு ட்ராமாவில் வரலாம். ஆனால் அதுவே இன்ஃபெக்ஷன் ஆட்டி SIRS ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு செப்சிஸ். அதுக்கு பேர் செப்சிஸ். இது ஒரு அடல்ட்டுக்கு கூட வரலாம். செப்சிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐசியூ ப்ராப்ளம். கிரிட்டிக்கல் கேர் மெடிசன், அடல்ட்டை பொறுத்தவரைக்கும் கிரிட்டிக்கல் கேர் மெடிசனில் அதை பற்றி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. பீடியாட்ரிக்ஸ்லேயும் செப்சிஸ் ரொம்ப முக்கியம். செப்சிஸுங்கிறது எதனால் வேணாலும் வரலாம். இப்போ வைரஸ்னால் வரலாம், பாக்டீரியா வட்டி வரலாம், ஃபங்கஸ் ஆட்டி வரலாம். பாக்டீரியா வட்டினா அதுதான் ரொம்ப காமன். கிராம் பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசமாக இருக்கலாம். இந்த கிராம் நெகட்டிவ் எண்டோடாக்சிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய செல் வாலில் லைப்போ அரபினோ மன்னான், அந்த எல்பிஎஸ் லைப்போ பாலிசாக்கரைட்ஸ், அது வந்து கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசத்தோட அந்த செல் வாலில் இருக்கிற எல்பிஎஸ் அந்த பாக்டீரியாவை இறந்து போகும்போது சர்க்குலேஷனில் என்ட்ரு ஆகும்போது அது பயங்கரமாக T-செல் மெமரியை தூண்டிவிட்டு T-செல் ஆக்டிவேஷன், சைட்டோகைன் ரிலீஸ் அண்டு வித் ரிசல்டன்ட் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன், வைடு ஸ்ப்ரெட் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இது உண்டு பண்ணும். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் முக்கியமான காரணம், மற்ற காரணங்கள்லேயும் வரலாம். இப்போ நியோனேட்டல் செப்சிஸில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்சிடென்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா அதுதான் காமனஸ்ட் காஸ் ஆஃப் நியோனேட்டல் மார்ட்டாலிட்டி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் 30 to 50% ஆஃப் டோட்டல் நியோனேட்டல் டெத்ஸ் ஈச் இயர் in developing countries. It is estimated that 20% of all neonates develop sepsis and approximately 1% die of sepsis related causes. Sepsis related mortality is largely preventable with rational antimicrobial therapy and aggressive supportive care. Complications of sepsis அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைப்போடென்ஷன், ஷாக், பெர்ஃபியூஷன் போயிடும். அதுக்குனால எல்லா டிஷ்யூவில், உடம்புல உள்ள எல்லா டிஷ்யூக்குமே ஹைபாக்சியா வந்துடும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு டிஷ்யூவாக அப்படியே ஒவ்வொரு ஆர்கனாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துக்கிட்டே வரும். இப்போ அது வந்து MODSன்னு சொல்லுவோம், மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம். அந்த ஸ்டேஜுக்கு போகும். ஹார்ட்டு, அடுத்தது லிவரு, அடுத்தது கிட்னி, பிரெயின், ஒவ்வொரு ஆர்கனும் அப்படி போய்கிட்டே இருக்கும். MODSங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன். செப்சிஸ் வந்துச்சுன்னா MODSக்கு போயிடும். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா யூரின் போகாது, அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்துடும், பிளட்டில் யூரியா கிரியேட்டினைன் ரைஸ் ஆகும். அப்போ அதனுடைய காம்ப்ளிகேஷன் ஹைப்பர் கலீமியா எல்லாம் வரும். சரின்னு இதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா SGOT, SGPTலாம் ரைஸ் ஆகும், ஜாண்டிஸ் வரும், லிவர் செல் ஃபெயிலியர் போகும். சரி, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூடவே திடீர்னு CCF வந்துடும். ஏன்னா செப்சிஸ்னால மயோகார்டியம், அந்த பாக்டீரியல் டாக்ஸின்னால ஹார்ட் மயோகார்டியம் டிப்ரெஸ் ஆகி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, கண்ட்ராக்ட் ஆகாது. அப்போ ஹார்ட் ஃபெயிலியருக்கு போகும். அடுத்தது பிரெயின் பெர்ஃபியூஷன் குறையும், ஆல்டர்டு சென்சோரியம் போகும்.
இது எல்லாத்துக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த செப்சிஸ்னால் உடம்புல உண்டாகிற அந்த சைட்டோகைன்ஸ், அந்த இப்போ கொரோனாவில் சொல்கிறாங்களா சைட்டோகைன் ஸ்டாம், அது மாதிரி உண்டாகி பிளட் வெசல்ஸ்லாம் டைலேட் ஆகிடும். அப்போ பிளட் ப்ரெஷரை அதாட்டி மெயின்டைன் பண்ண முடியாது, பெர்ஃப்யூஷன் போகிடும். இப்போ பெமோடியஸ்க்கு பெர்லின் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் முக்கியமான செப்சிஸோட ஒரு காம்ப்ளிகேஷன் ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். இப்போ கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்டிஎஸ் வந்து தான் எல்லாம் டெத் ஆகுறாங்க. அப்படியே லங்கு அப்படியே ஸ்டிஃபாக போயிடும், அதில் ஏர் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. அதுக்கப்புறம் பிளட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஐசி வந்துடும், டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன். அங்கங்கே சின்ன சின்ன மைக்ரோ திராம்பை லங்கில், ஹார்ட்டில், பிளட்டில், கிட்னியில் எல்லா இடத்துலையும் வந்துடும். நான் சொல்கிறது ரொம்ப ஓவரான ஒரு ஓவர் வியூ செப்சிஸோட காம்ப்ளிகேஷன். அதை டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா அப்போ தான் தெரியும் செப்சிஸ்னால் என்ன, எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா அவனை எப்படி கீல் பண்ணுது, அதுதான் செப்சிஸ். இதில் பாவம் இந்த நியூ பார்ன்ஸ் ரொம்ப சசப்டபிள், அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக செப்சிஸ் வந்துடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை கண்டுபிடிக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய பேர் முடிச்சுட்டு பிஎஸ்சியில் வேலை பார்ப்பீங்க. அப்போ அங்கே பேபிஸ் டெலிவரி ஆகும். அப்போ செப்சிஸ் தான் என்னான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரி, அடுத்தது இன்ட்ரோடக்ஷன். அக்கார்டிங் டு நியோனேட்டல் பெரினேட்டல் டேட்டாபேஸ் 2000 படி இன்சிடென்ட் இஸ் 38 per 100,000 per 100,000 1000 intramural live births. இன்ட்ராமுரல்னால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார. Klebsiella pneumoniae is the most common organism, followed by Staph aureus and Pseudomonas. Klebsiella gram negative, கிராம் பாசிட்டிவாக இருக்குது, சூடோமோனாஸ். காமனஸ்ட் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நியோனேட்டல் செப்சிஸ். காமனஸ்ட் காஸ் ஆஃப் நியோனேட்டல் டெத் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் செப்சிஸ், அடுத்தது பர்த் அஸ்ஃபிக்சியா, அதுக்கு அடுத்த ரேங்கில் தான் ப்ரீமெச்சூரிட்டி, அதுக்கு அடுத்த ரேங்கில் தான் மற்ற காரணங்கள். உதாரணத்துக்கு மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம், நியோனேட்டல் ஜாண்டிஸ் அல்லது கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன், பிறக்கும் போதே ஒரு ஹார்ட்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அது மாதிரி காரணங்கள்லாம் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 13% தான். சரி, நியோனேட்டல் செப்சிஸ் இஸ் a clinical syndrome of bacteremia characterized by systemic signs and symptoms of infection in the first month of life. This is definition. இப்போ நம்ம பேசுனது தான் 3 வரியில் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆன்செட் செப்சிஸ் அண்டு லேட் ஆன்செட் செப்சிஸ். ஏர்லி ஆன்செட் செப்சிஸ் அண்டு லேட் ஆன்செட் செப்சிஸ். அடுத்த ஸ்லைடில் ஏர்லி அண்டு வெர்சஸ் லேட் ஆன்செட் செப்சிஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லி அப் டு 72 hours, லேட் ஆஃப்டர் 72 hours. இங்கே பெரும்பாலும் சோர்ஸ் வந்து மெட்டர்னலாக இருக்கும் ஏர்லியில், லேட்டில் வந்து என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் ஃபல்மினன்ட் மல்டி சிஸ்டம் இன்வால்மெண்ட்டாக இருக்கும். ஏர்லி ஆன்செட் செப்சிஸ் முக்கியமாக நிமோனியாவாக வரும், லேட் ஆன்செட் செப்சிஸ் முக்கியமாக மெனிஞ்சைட்டிஸாக வரும். லேட் ஆன்செட் வந்து ஸ்லோலி ப்ரோக்ரஸிவ் ஃபோக்கல் மேனிஃபெஸ்டேஷனோட இருக்கும். மார்டாலிட்டி ஏர்லியில் 15 to 50%, லேட்டில் 20 to 20%. நெக்ஸ்ட் ஸ்லைட். இட் ப்ரெசன்ஸ் ஏர்லி ஆன்செட் செப்சிஸ் ப்ரெசன்ட் வித்தின் 72 hours. இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் மெட்டர்னல் ஜெனிட்டல் ட்ராக்டாக இருக்கும். அதனால தான் ஸ்டெப்டோகாக்கையிலேயே குரூப் ஏ பீட்டா ஹியூமாலிட்டிக் ஸ்டெப்டோகாக்கை, அங்கே உள்ள ஸ்டஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அல்லது ஹெர்பிஸ் வைரஸ், இந்த மாதிரி ஆர்கானிசம் தான் முக்கியமாக அங்கே இருக்கும். ஹியூமோஃபிலஸ், ஈகோலை, கிளப்ஷியல்லா, இது எல்லாமே ஏர்லி ஆன்செட் செப்சிஸ்க்கு முக்கியமான பாக்டீரியாஸ்.
Clinical feature is respiratory distress and pneumonia. Mostly. Most common main organism is GBS, அதான் group B streptococci. நான் முன்னாடி group A ன்னு சொன்னது தப்பு. group B streptococci. Symptoms of neonatal sepsis அப்படின்னு பார்த்தீங்கன்னா CNSல lethargy, refusal to suck, limb not arousable, poor, high pitched cry, irritable, seizures. அப்போ சீசர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேபிக்கு நியூனட்டல் செப்சிஸ்க்கு முக்கியமான கம்ப்ளைண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா நாட் அஸ் யூஸ்வல், எப்போதும் போல் இல்லை, அவன் இவ்வளோ நாளாக இருந்த மாதிரி இல்லை, பாலே குடிக்க மாட்டேங்கிறான், தூங்கிக்கிட்டே இருக்கான். லெத்தார்ஜினா பேபி தூங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு கிள்ளி விட்டினா அழுவோம், முழிச்சு பார்க்கும், அப்புறம் திரும்பவும் தூங்கிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நாட் அரோசபிள். அப்போ பாலே வேணான்னு சொல்லும். முக்கியமாக ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட் வந்து இம்பார்ட்டன்ட் சிம்டம் செப்சிஸ்க்கு. பால் வேணான்னு சொல்லிடும். வழக்கமாக நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்த குழந்த பால் வேணான்னு சொல்லும். அப்புறம் வந்து இரிட்டபுளாக இருக்கும், புவர் ஆர் ஹை பிச்சுடு கிரை. மெனிஞ்சைட்டிஸில் ஒரு கிரை வரும், ஹை பிச்சுடு, அது ஸ்டில் கிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரை வேறு எதுலேயுமே வராது. இரிட்டபிள், அதாவது சீரியஸ்னால சீசர்ஸ் வந்திருக்கலாம், ஹைபாக்சியானாலேயோ இல்லை எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டியாலேயோ அல்லது டைரெக்டாக மெனிஞ்சஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையோ சீசர்ஸ் வந்துடும். சிவிஎஸை பார்த்தீங்கன்னா பேலர், சைனோசிஸ், கிளாமியஸ் பில்ம், அது எல்லாமே என்ன அர்த்தம்? புவர் பெர்ஃபியூஷன், அதாவது ரொம்ப பேலர் ஆகிடும். பேலர்னால் அனீமியாலேயும் வரலாம், இங்கே ஷாக்னால், புவர் பெர்ஃபியூஷன்னால். பிளட்டில் வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக போகிறதுனால சைனோசிஸ் வந்துடும். சென்ட்ரல் சைனோசிஸ், பெரிஃபரல் சைனோசிஸ், அதெல்லாம் நீங்கள் முன்னாடி இவ்வளோ நாளாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனோசிட் ஆகிடும் பேபி. கோல்டு, கிளாமி ஸ்கின்னுக்கு பெர்ஃபியூஷனே இல்லாதனால ரொம்ப சில் ஆகிடும். அதனால தான் நியூபார்னை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இஸ் வெரி மஸ்ட். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு தான் சொல்லுவோம் ஒரு எமர்ஜென்சியில், ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷனை சரி பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் நியூபார்னுக்கு டிஏபிசி, டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன். அது மூச்சு விடுதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட டெம்பரேச்சர் முக்கியம். அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இஸ் ஒரு நியூபார்னுக்கு மஸ்ட். ஏன்னா ஹைப்போதெர்மியாவாக தான் மெஜாரிட்டி ஆஃப் டிசீஸ் ப்ரெசென்ட் ஆகும். இப்போ நார்மல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 36.5 to 37.5. இதுக்கு 36.5லேருந்து 35.5 வரைக்கும், 36 to 36.5 வரைக்கும் மைல்டு ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். அல்லது இன்னொரு பேர் கோல்டு ஸ்ட்ரெஸ். அதாவது குழந்தைய நீ வந்து தொட்டினா கால் வந்து சூடாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும், வயிறுனா சூடாக இருக்கும், வார்ம்த்தாக இருக்கும். இதுக்கு அடுத்தது 36லேருந்து 34 வரைக்கும் மாடரேட். அதோட சிவியர் வந்து லெஸ் தேன் 34. இது வந்து ஒன்றுக்கும் ஒரு தேவைப்பட்ட மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ரேப்பிட் வார்மிங், ஸ்லோ வார்மிங் 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் வார்மிங் பண்ணும் சிவியரில். அதுக்கு வந்து டெக்ஸ்டோஸ் போடணும், ஃப்ளூயிட் போலஸ் போடணும், அதோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹைப்போதெர்மியாயி அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஹைப்போதெர்மியா வில் கில் இமீடியட்லி. இட் மே லீட் டு எனி அதர் காம்ப்ளிகேஷன், ஹைப்போகிளைசீமியா, ஆப்னியா. ஏன் ஒரு ஹைப்போதெர்மிக் சைல்டு இஸ் மோர் ப்ரோன் ஃபார் செப்சிஸ். அதில் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் நியூபார்ன். அதனால தான் நியூபார்னுக்கு வந்து இன்குபேட்டர் வச்சு அல்லது வார்மர் வச்சு நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஒருவேளை அம்மாவுடைய யூட்ரஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த டெம்பரேச்சர், அந்த கதகதப்பு கிடச்சிருக்கும். அது இல்லாமல் போகிறதுனால தான் இப்போ மெயின் ப்ராப்ளம். அப்போ வந்து நம்ம ஒரு செயற்கை கருவறையை உருவாக்குறோம். அதுதான் வார்மர் அல்லது இன்குபேட்டர் அல்லது கேஎம்சி, ரொம்ப சிம்பிளான இயற்கையான வழி, கங்காரு மதர் கேர். இது எல்லாமே டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸுக்காக உள்ள டூல்ஸ். அந்த அளவுக்கு டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்.
ரெஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் டேக்கிப்னியாவாக இருக்கலாம். அதோட முக்கியமாக நியூபார்ன் எப்படின்னா ஆப்னியாவை தான் ப்ரெசென்ட் ஆகும், டக்குன்னு நிப்பாட்டிக்கும். இப்போது ஆப்னியாங்கிறது ஒரு நியூபார்னுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டி ஃபார் 20 seconds or more than 20 seconds associated with bradycardia or cyanosis. அந்த ஆப்னியாவை ப்ரெசென்ட் ஆகலாம். அல்லது கிரண்ட்டுனா ஒரு முனங்கல் சத்தம். அதாவது கிரண்ட்டுனா என்னென்னா குழந்தை வந்து மூச்சு விடுறப்ப இப்படி அனத்தம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மூச்சுக்கும். அது மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னா அது கிளாட்டிஸை மூடி உள்ளார பீக் எக்ஸ்பிரேட்டரி பாசிட்டிவ் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர் அதிகப்படுத்துது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்சிஜனை உள்ளார எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அல்வியோலை கொலாப்ஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த முக்கல் அதுதான் கிரண்ட் இஸ் இன் ஓமினியஸ் சைன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இன் நியூபார்ன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். அதுவும் நியூபார்னில் ரொம்ப முக்கியம். கிரண்ட்டு ஒரு நியூபார்னுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்கிற ஏதாச்சும் 2 இருக்கணும். ஒன்று ரேட் அதிகமாக இருக்கணும் 60க்கு மேலே, இல்லைனா கிரண்ட் இருக்கணும், இல்லாட்டி ரெட்ராக்ஷன் இருக்கணும். இந்த 3த்தில் 2 இருந்தால் ஒரு நியூபார்ன் பேபிக்கு அதுக்கு பேர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். ஸோ கிரண்டிங் அண்டு ரெட்ராக்ஷன்ஸ். சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்லைடில் ஜிஐடி, வாமிட்டிங், டயரியா இருக்கலாம், அப்டாமினல் டிஸ்டென்ஷன், செப்டிக் இலியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இலியஸ்னால் என்ன, பவல் வந்து அப்படியே மூவ்மெண்ட் இல்லாமல் நிப்பாட்டுறது. தொட்டால் சுருங்கி வந்து எப்படி சுருங்கி அப்படி மூடிக்கிற மாதிரி நம்ம பவல் இருக்குல்ல, அதை நீ சர்ஜரி எப்போ சரி டச் பண்ணினா அப்படி நிப்பாட்டிக்கும் அதோட மூவ்மெண்ட்டை. பெரிஸ்டால்சிஸ் தான் நிப்பாட்டிக்கும். இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இலியஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹைப்போகலீமியானாலையும் பொட்டாசியம் இல்லாட்டி மசில் கண்ட்ராக்ஷன், ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன் இருக்காது, அப்பயும் இலியஸ் வரும். செப்சிஸ்லேயும் இலியஸ் வரும், செப்டிக் இலியஸ். அப்போ வயிற்றுள்ளாரையே என்னாகும், பவல் உள்ளாரையே கேஸ்லாம் அக்குமுலேட் ஆகும். அதனால் அப்டாமினல் டிஸ்டென்ஷன் வரும். அப்டாமினல் டிஸ்டென்ஷன் வந்து வயிறு பெருசாக போயிடும். வாமிட்டிங் இருக்கலாம், டயரியா, ஹெமட்டாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது ஜாண்டிஸாக இருக்கும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. எங்கே வேணாலும் ப்ளீட் ஆகும். பிடி, ஏபிடிடி, ஐஎன்ஆர் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதிகமாக போய்டும். அதனால் அங்கேயும் இங்கேயும் ப்ளீட் ஆகும். பல்லு கிடையாது ஓரல் கேவிட்டியில் அல்லது இன்ட்ரா நம்ம கண்டுபிடிக்க முடியாத உள்ளார பவலில் நடக்கலாம், இல்லை பிரெயின்குள்ளார கூட நடக்கலாம், இன்ட்ரா செரிப்ரலாக நடக்கலாம். தோல் அல்லது பெட்டிச்சியே பர்பியூராக வரலாம். பெட்டிச்சியே அப்படிங்கிறது பின் பாயிண்ட் ஹெமரேஜஸ். பர்பியூராங்கிறது அதோட 0.3 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கருப்பாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா அந்த பிளட் வெசல்லேருந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ரா வாசேட்டட் பிளட்டு. அதுக்கு மேலே பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் எக்கிமோசிஸ். ஸோ இது ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன். இது 3மே பிளேட்லெட் டிசார்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இது 3 இருக்கும். பெட்டிச்சியே இட் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல், நெவர் சிங்குலர். பெட்டிச்சியே பின் பாயிண்ட் ஹெமரேஜ், அதாவது 0.3 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறது. அப்புறம் பர்பியூரா, எக்கிமோசிஸ், அது மாதிரி ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷனாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளார் ஆர்கன் பிரெயினில் அல்லது ஜிஐடியில் நடக்கலாம், யூரினில் வரலாம். ஸ்கின்னில் வேறு வந்து ரேஷஸ், பர்பியூரா, பஸ்டியூல்ஸ். செப்சிஸ் ஆனதுக்கான ஸ்கின்னில் வந்து அந்த அடையாளங்கள் தெரியலாம். பாயில்ஸ் வந்திருக்கும், கழுத்துலலாம் சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக கொப்பளம் வந்துடும். பஸ்டுலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இன்ஃபெக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி வேறு எதுவும் வெக்தைமா கேங்கினோசம் அல்லது ஒரு ஸ்கின் டிசார்டர்ஸ், அதுலேயும் செகண்ட்ரியாக ப்ரைமரியாக ஸ்கின் டிசார்டர் வந்திருக்கும் ஜெனட்டிக்காக, அதனால செகண்ட்ரியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். செப்சிஸ் வந்து எங்கே வேணாலும் வரும். டக்குன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இப்போடா சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பிளிக்கல் செப்சிஸ், அது ஒரு முக்கியமான விஷயம். அம்பிளிக்கல் கார்டில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பேபி பிறந்தோன்னே அதில் வந்து இந்த மாட்டு சாணியை தடவுவாங்க. அதில் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி இருந்து உள்ளார போய் டெட்டனஸ் வரும்.
அதே மாதிரி அதில் குணப்படுத்துகிறோம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சாம்பலெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் அல்லது இம்ப்ராப்பராக ஹைஜீன் இல்லாமல் இங்கே இருந்தாலே போதும், அம்பிளிக்கல் செப்டிஸ் ஆகிடும். அம்பிளிக்கஸ் அப்படியே சிகப்பாக இருக்கும், அதுலேருந்து பஸ்ஸு வரும், சுற்றி சிவப்பாக எரித்தியமாக இருக்கும். புவர் ஃபீடிங், இப்போ நான் பேசுனது எல்லாமே இருக்கும். அம்பிளிக்கல் செப்டிஸ் ஒரு வெரி டேஞ்சரஸ். அதையும் நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் சிம்டத்தை பற்றி பார்த்தோம் கொஞ்சம். சரி, சைன்ஸ் கோல்டு டு டச், அதுதான் ஹைப்போதெர்மியான்னு சொல்கிறோம். ஒரே சமயத்தில் நம்மளுடைய டார்சம் ஆஃப் த ஹேண்டை அப்டமன்லேயும் வைக்கணும், கால்லையும் வைக்கணும். அப்போ தான் எந்த லெவலில் ஹைப்போதெர்மியா இருக்குதுன்னு தெரியும். அல்லது டெம்பரேச்சர் இதை தெர்மோமீட்டர் வச்சா நம்ம பார்க்கலாம். புவர் பெர்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னாக்கா சைன் கேபில்லரி ரீஃபில்லிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன். ஒருத்தவங்களுக்கு நல்லா டிஷ்யூ பெர்ஃபியூஷன் இருக்குது, நல்லா ப்ளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது, சர்க்குலேஷனரி சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம கையிலேயே ஒரு நெயில் பெட்டையே இப்படி கொஞ்சம் அமுக்கிட்டு இப்படி எடுத்தினா உடனே அது ரோஸ் ஆகிடும். திரும்பவும் அந்த எரித்தீமா வந்துடும், இந்த சிகப்பு கலர் ரோஸ் கலர் வந்துடும். இது மாதிரி வராமல் டிலேடாக வருதுன்னா அதுதான் ப்ரொலாங்டு கேபில்லரி ரீஃபில்லிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக லெஸ் தென் 3 செகண்ட்ஸில் வந்துடணும். இப்போ ஒரு அடல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கெங்கன்னா பார்க்கலாம். இப்போ ஒரு நியூபார்னை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்க்கலான்னா அதோடைய ஃபோர்ஹெட்டில் அல்லது செஸ்ட்டில் பார்க்கலாம். என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் கட்டை விரலை வச்சு மெதுவாக ப்ரெஷர் கொடுக்கணும். 1001, 1002, 1003 அப்படின்னு 3 வாட்டி நம்பர் சொல்லணும். 1001ங்கிறது 1 செகண்டு, 1002 செகண்ட், 1003 3வது செகண்டு. அது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது செகண்டுக்கு எடுத்தோன்னே பார்க்குறது தான் 1001, 1002, 1003. 1 2 3 4 5 அப்படின்னு நம்பரை எண்ணினாலே போதும். அமுக்கிட்டு எடுத்தோடனே அது டோஸ் ஆகணும். 1001, 1002, 1003ன்னு நீ சொல்லணும் வாயாட்டி. அந்த 3 வாட்டிக்கு நீ சொல்கிறதுக்குள்ளே 1003 சொல்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நார்மல். அதுக்கு மேலேயும் அப்படியே வெள்ளையாகவே அந்த இடம் தெரியுதுன்னு சொன்னால் அது ப்ரொலாங்டு கேபில்லரி ரீஃபில்லிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரொலாங்டு கேபில்லரி ரீஃபில்லிங் டைம் சைன் ஆஃப் புவர் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன், ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு, அதை கண்ட்ரோல் பண்ணுற பிரெயின், இதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் புவர் பெர்ஃபியூஷன் வரும். அப்புறம் ஹைப்போடென்ஷன், பிபி பார்க்குறது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர், அதுவும் இன்வேசிவ் மெத்தடு, அதுதான் பார்க்கணும். ஆர்டீரியல் ஒரு டிரான்ஸ்டியூசர் வச்சு. அடுத்தது ரீனல் ஃபெயிலியர்னு சொன்னால் கிரியேட்டினின் ரைஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்க்க முடியாது. நார்மலாகவே அவங்களுக்கு குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 120, 140 அந்த லெவலில் இருக்கும். இவனுக்கு இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குறையும். ஒரு 30 தான் இவனுக்கு இருக்கும், 30 ஒரு நியூபார்னுக்கு. அதுதான் அப்படியே படிப்படியாக ரைஸ் ஆகிக்கிட்டே வரும். அடுத்தது ஸ்க்ளீரிமா, உட்டனிங் ஆஃப் த ஸ்கின். அப்படியே ஸ்கின்னை தொட்டினா அப்படியே மரக்கட்டையை தொடுற மாதிரி இருக்கும், கல் மாதிரி ஆகிடும். அது ஒரு முக்கியமான சைன். அப்புறம் அப்படியே லேசி பேட்டர்ன், மர்மரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னில் அந்த ஸ்கின் சேஞ்சஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பல்ஜிங் ஆன்டீரியர் ஃபாண்டனல், அது ரைசர் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது மெனிஞ்சைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது மெனிஞ்சைட்டிஸில் வரலாம், அதனால் ரைசர் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். அப்புறம் ரீட்ரோகோலிஸ், நெக் ரிட்ராக்ஷன், அது பிரமிடல் ட்ராக்டெலாம் இன்வால்வ் ஆகும்போது அந்த நெக் ரிட்ராக்ஷன்ஸ்லாம் வந்துடும். அடுத்தது இன்னொன்று புவர் வெயிட் கெயின் பிறந்த ஒரு பேபிக்கு ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வெயிட் லாஸ் ஆகும். அதோடய வெயிட்டில் 10% கிட்ட குறைஞ்சிரும். ஆனால் அது 10ஆம் நாள்லேருந்து 14th டேக்குள்ளே ரீகெயின் ஆகிடும். 10th to 14th டேயில் இட் வில் ரீகெயின் இட்ஸ் பர்த் வெயிட். அதுக்கப்புறம் 15 to 30 கிராம் பெர் டே வெயிட் கெயின் இருக்கணும் பெர் கேஜிக்கு. வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்.
அப்போ எல்லாமே உடம்பு நல்லா ஃபிசியாலஜி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி நடக்க முடியும். ஆனால் அந்த வெயிட் கெயின் கம்மியாக போகுது, நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம வந்து வேறு ஏதோ பிரச்சனைன்னு சந்தேகப்படணும். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை செப்சிஸ். இது டேம் பேபிக்குனா ஈஸி, ஃப்ரீ டேம் பேபிக்குனா இன்னும் கஷ்டம். பென்டான்ஸ் க்ரோத் சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு we should monitor whether weight gain is adequate, extra uterine growth கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரைட். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் EOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பர்த் வெயிட், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹெல்த் ஆஃப் எ நியூ பார்ன் பேபி இஸ் இட்ஸ் பர்த் வெயிட். பர்த் வெயிட் தான் ரொம்ப 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 முக்கியம். Irrespective of gestational age, less than 2.5 kg means it is low birth weight. Less than 1.5 kg means very low birth weight. Less than 1.8 kg irundale it is an indication for admission in any newborn ward. Less than 1 kg வந்து extremely low birth weight அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் incredibly low birth weight அப்படின்னு இருக்கு, 600 700 அதெல்லாம். 600 கிராமுக்கு கீழே போகிறது தான் மைக்ரோ பேபிஸ், மைக்ரோ ப்ரீமீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நியூபார்னுக்கு. அந்த வெயிட்டை கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் ப்ரீமெச்சூரிட்டியாக தான் இருக்கும், அல்லது ஐயூஜிஆர் பேபியாக இருக்கும். ஐயூஜிஆர் பேபிங்கிறது நத்திங் பட் இன்ட்ரா யூட்ரைன் மால் நியூட்ரிஷன். வெளியில் வந்து சத்து இல்லாமல் போகிற மாதிரி இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்லேருந்து இருந்தால் அதுக்கு பேர் ஐயூஜிஆர். ஸோ ஐயூஜிஆராக இருக்கலாம், அல்லது ப்ரீட்டமாக இருக்கலாம், அல்லது சிம்பிளி லோ பர்த் வெயிட் கம்மியாக இருக்கலாம் வேறு ஏதோ ரீசன்னால். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் செப்சிஸ். அப்புறம் ஃபெப்ரைல் இல்னஸ் இந்த மதர் வித்தின் 2 weeks ப்ரியர் டு டெலிவரி, அந்த டே ஆஃப் டெலிவரியில் முக்கியமாக. அப்புறம் ஃபவுல் ஸ்மெல்லிங் அண்ட் மெக்கானியம் ஸ்டைல் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அப்புறம் அக்கோரியா ஆம்னிட்டிஸ் வந்துருச்சுன்னா சாக்லேட் ப்ரௌன் கலராக போயிடும் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். நார்மலாக பியல் வெயிட்டாக இருக்கிறது அப்படி நாரும், அந்த இடத்துல நிற்க முடியாது. அதுக்கப்புறம் ப்ரொலாங்டு ரப்சர் ஆஃப் மெம்பரைன் மோர் தென் 24 hours. அப்போ மெம்பரைன் ரப்சர் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஸ்டெரிலிட்டி போயிடுச்சு, வெளியில் உள்ள பாக்டீரியா உள்ள என்ட்ரா சான்சஸ் இருக்குது. மோர் தென் 3 வெஜினல் எக்ஸாமினேஷன் டூரிங் லேபர், மோர் தென் 3 வெஜினல் எக்ஸாமினேஷன். அதனால வெஜினல் எக்ஸாமினேஷனை ரொம்ப தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா டைலேட் ஆகிடுச்சான்னு போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அடுத்தது ப்ரொலாங்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி டெலிவரி வித் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ரொம்ப நேரம் டெலிவரி ஆகிறது, ப்ரொலாங்டு டெலிவரி. நான் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, மதர் வந்து டெலிவரிக்கு போகும்போது ஷி சுட் நாட் சி டஸ்க் அண்ட் டான் ஆஃப் த சேம் டே. அதாவது ரெண்டுத்தையும் ஒரே நாளில் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே பேபி பிறந்துடணும். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்ருப்போம். அது மாதிரி அம்னியாட்டிக் ரப்சர் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது பெரிநேட்டல் ஆஸ்பிக்சியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்பிக்சியா அப்படின்னு சொன்னால் பெரிநேட் பர்த் ஆஸ்பிக்சியாங்கிறது என்னென்னா, ஒரு WHO சிம்பிளாக எப்படி சொல்லுதுன்னா inability to sustain breathing at birth அப்படின்னு சிம்பிளாக டிஃபைன் பண்ணுது. ஏசிஓஜி கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா டெஃபினேஷன் பார்த்தா ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். பிஹெச் பிளட் தலையிலேருந்து ஒரு ஸ்கேல்ப் பெயின்லேருந்து எடுத்து பாருலாம் சொல்லும், அதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் கிடையாது. அப்போ அப்கார் ஸ்கோர் லெஸ் தென் 4 or 1 at 1 minute ஆஃப் ஏஜ் ரொம்ப சிம்பிளாக நம்ம வச்சுருப்போம். இது மைல்டு, மாடரேட், சிவியர்னு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. பர்த் ஆஸ்பிக்சியா இருக்குன்னா பிரெயினுக்கு மட்டும் இல்லை, உடம்புல உள்ள இந்த ஆர்கனுக்குமே ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம். பிளட் ஓடுது ஆனால் ஆக்சிஜன் கிடைக்கல, அதனால எல்லாமே அப்படியே டிப்ரெஸ் ஆகிடும், ஹார்ட்லேருந்து எல்லாமே. ஸோ பர்த் ஆஸ்பிக்சியா இஸ் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஆர் டிஃபிகல்ட் ரிசசிட்டேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டிபேட் பண்ணிக்கிட்டு உள்ளார அந்த லேரிங்கோஸ்கோப்பை போட்டு பேகன் மாஸ்க் கொடுத்து இது மாதிரி ரிசசிட்டேஷன் போகுதுனாலே அது ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் செப்சிஸ். இப்போ அடுத்த ஸ்லைடு. So neonates with foul smelling liquor or 3 of the above mentioned risk factors should be considered EOS and treated with antibiotics. Presence of more than 2 risk factors should be investigated
with sepsis screen and treated accordingly. இப்போ வந்து செப்சிஸ் ஸ்கோர்னு ஒன்று போடுவோம். அது என்னன்னு பற்றி கேட்டிங்கன்னா, சிங்கிள் அன்க்ளீன் வெஜினல் எக்ஸாமினேஷன் ஆர் க்ளவுடு ஹேண்டோட இந்த எக்ஸாமினேஷன் பண்ணாலும் சரி, மோர் தென் 3 இருந்தாலே 6 மார்க் கொடுக்கணும். ஸோ வெஜினல் எக்ஸாமினேஷன் வித் க்ளவுடு ஹேண்டு மோர் தென் 3 டைம்ஸ்னா 6 மார்க், அல்லது சிங்கிளாக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அவசரத்தில் கையை விட்டுருவாங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நடக்கும் அந்த டென்ஷனில். அப்போ அது மாதிரி விட்டாலே அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பெக்ட், அதுக்கு 6 மார்க் கொடுக்கணும். இப்போ நான் எழுதிக்கோங்க இதெல்லாம். அடுத்தது கிளினிக்கல் கோரி ஆம்னைட்டிஸ் 6 மார்க். அடுத்தது பர்த் வெயிட் லெஸ் தென் 1.5 kg, அப்போ 3 மார்க். அது மேல் ஜெண்டர் 3 மார்க். நாட் ரிசீவ்டு ஆன்டிபயோட்டிக், இன்ட்ராபார்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ அம்மாவுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க, அப்போ நாட் இல்லைன்னா, இப்போ நான் சொல்கிறது பிஜிஐயில் ஃபாலோ பண்ணுறது. இதுதான் நான் படிக்கும்போதும் ஃபாலோ பண்ணாங்க, அதான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்போ 2 மார்க்கு. அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷனல் ஏஜ் லெஸ் தென் 30 வீக்ஸ்னால் 2 மார்க்கு. இப்படி ஒரு செப்சிஸ் ஸ்கோர் போடுவோம். ஸோ when vaginal examination more than 3, 6 mark, clinical chorea amnitis 6 mark, birth weight less than 1.5 kg 3 mark, male gender 3 mark, not received intrapartum antibiotic 2 mark, gestational age less than 30 weeks அது 2 மார்க். இப்போ வந்து ஸ்கோர் வந்து 0 to 6னா மானிட்டரிங் பண்ணால் போதும். 7 இருக்குது அல்லது 7க்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று பேபிக்கு பிளட் கல்ச்சர் எடுக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது பிஆர்ஓஎம் மோர் தென் 72 hours, ப்ரொலாங்டு லேபர் மோர் தென் 24 hours, அன்க்ளீன் வெஜினல் எக்ஸாமினேஷன், மெட்டர்னல் செப்டிசீமியா, அம்மாவுக்கு செப்டிசீமியா இருந்தால், இது 4 இருந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே ஐவி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், பிளட் கல்ச்சர் எடுக்கணும், செப்சிஸ் ஸ்க்ரீன் எடுத்துடணும். இப்போ பிஆர்ஓஎம் மோர் தென் 72 hours, ப்ரொலாங்டு ரப்ச்சர் ஆஃப் மெம்பரைன் மோர் தென் 72 hours, 3 நாள் 4 நாள்லாம் ரப்ச்சர் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாக்டீரியா உள்ளே போயிடும். அப்புறம் ப்ரொலாங்டு லேபர் வந்து மோர் தென் 24 hours நடக்கிறதுனால கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆகிடும். இது மாதிரி சிங்கிள் அன்க்ளீன் வெஜினல் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்புறம் மெட்டர்னல் செப்டிஸ், அம்மாவே செப்டிஸில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு வச்சுக்கா, அப்போ பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது செப்சிஸ் ஸ்கோரு. சரி, அடுத்தது தனித்தனியாக எப்படி ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்ப்போம். இண்டிவிஜுவல் டிசீஸ். மெனிஞ்சைட்டிஸ் 10 to 15% ஆஃப் கேசஸ் ஹேவ் மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ் கேன் ஆஃபன் மிஸ்டு கிளினிக்கலி. அடல்ட் மாதிரி டிப்பிக்கல் சைன்ஸ் சிம்டம்லாம் இருக்காது. இந்த நெக் ரிஜிடிட்டி, கழுத்தை வளைச்சிக்கிட்டு, ஃபீவரோட அப்படிலாம் எதுவுமே இருக்க மாட்டோம். அதனால் அடிக்கடி மிஸ் பண்ணிடுவோம். எல்பி மஸ்ட் பி டன் இன் ஆல் கேசஸ் ஆஃப் லேட் ஆன்செட் செப்சிஸ் அண்ட் சிம்டமேட்டிக் ஏர்லி ஆன்செட் செப்சிஸில் லம்பார் பங்க்சர் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ லம்பார் பங்க்சரில் வந்து ஒரே ஒரு நியூட்ரோஃபில் வந்தால் கூட போதும். நார்மலாக லிம்போசைட்டிவ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் இருக்கும், 5 to 6, 10 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நியூட்ரோஃபில் வந்தால் கூட அது பாசிட்டிவ் ஃபார் மெனிஞ்சைட்டிஸ். அப்புறம் புரோட்டீன் ரைஸ் ஆகும், ஒரு 100 அந்த ரேஞ்சு, 100 200 அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்புறம் ஹைப்போகுளைக்கோரேசியா, சுகர் குறையும். இதெல்லாம் மெனிஞ்சைட்டிஸோட ஃபீச்சர். அப்புறம் பல்ஜிங் ஆன்டீரியர் ஃபாண்டனல், ஷ்ரில் க்ரை, சீசர்ஸ், ரீட்ரோகோலிஸ், இதெல்லாம் மெனிஞ்சைட்டிஸோட ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ செப்சிஸ் ஸ்க்ரீனிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ மோர் தென் 7 இருந்தால் அந்த ஸ்கோரில் வந்து செப்சிஸ் ஸ்க்ரீனிங் பார்க்கணுன்னு சொன்னோம். செப்சிஸ் ஸ்க்ரீனிங் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். யாருக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் போடலாம், வேணாம், எப்போ நிப்பாட்டலாம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு டவுட் வரும்போது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து லியூகோபீனியா, டோட்டல் லியூகோசைட் கவுண்ட் லெஸ் தென் 5000. அப்புறம் நியூட்ரோபீனியா, அதாவது அப்சல்யூட் நியூட்ரோஃபில் கவுண்ட் லெஸ் தென் 1000. சில புக்கில் 500, 1500, சில புக்கில் 1800 இருக்கும். நியூட்ரோபீனியா. அப்புறம் இம்மெச்சூர் நியூட்ரோஃபில் டு டோட்டல் நியூட்ரோஃபில், அந்த ரேஷியோ ஐடி ரேஷியோன்னு சொல்லுவோம். இம்மெச்சூர் நியூட்ரோஃபில் டு டோட்டல் நியூட்ரோஃபில் ரேஷியோ மோர் தென் 0.2.
அப்புறம் மைக்ரோ இஎஸ்ஆர் மோர் தென் 15 மில்லிமீட்டர் அட்டு 1 ஹவரில் ஆஃப் அன் ஹவரில் ஒன்று பார்ப்போம், 1 ஹவரில் பார்ப்போம். அதில் வந்து மோர் தென் 15 மில்லிமீட்டர் இருக்கணும், சிஆர்பி பாசிட்டிவாக இருக்கணும். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ங்கிறது ஒரு அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட்டு. நம்ம அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் குரூப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. அது நம்ம உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ரிலீஸ் ஆகும். நிறையா இருக்குது. ஃபெரிட்டின், இஎஸ்ஆர், த்ராம்போசைட்ஸ். அதில் ஒன்று தான் ஹேப்டோக்ளோபின். அதில் தான் சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்கிறது. அப்புறம் கால்மாடுலின். ஏகப்பட்ட அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் இருக்குது. அந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ங்கிறது ஈஸியாக மெஷர் பண்ணக்கூடிய உண்டு. அது வந்து நார்மலாக லெஸ் தென் 6 நானோகிராம் தான் இருக்கும். அது மோர் தென் 6 பண்ணால் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அது சீரத்தில் பார்க்கணும், பிளட்டில் அந்த சிஆர்பி பாசிட்டிவாக வரும். ஸோ இந்த செப்சிஸ் ஸ்க்ரீனிங்கில் 2 அல்லது மோர் தென் 2 பாசிட்டிவாக வந்ததுன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய வந்து நம்ம நியோனேட்டல் செப்சிஸ் உள்ள குழந்தையாக தான் எடுத்துக்கணும். ஸோ திரும்பவும் சொல்லணும், படிப்போம். லியூகோபீனியா, நியூட்ரோபீனியா, ஐடி ரேஷியோ, மைக்ரோ இஎஸ்ஆர், சிஆர்பி, இதுதான் செப்சிஸ் ஸ்க்ரீன். ரைட். இந்த அடுத்த ஸ்லைடில் நியூட்ரோஃபிலியா, மெச்சூர் நியூட்ரோஃபிலுக்கும் பேண்ட் செல்லுக்கும் உள்ள அந்த உருவ ஒற்றுமையை நீங்கள் பார்க்கணும், வேறுபாடை. மெச்சூர் நியூட்ரோஃபில் அண்டு பேண்ட் நியூட்ரோஃபில். இது இந்த இம்மெச்சூர் நியூட்ரோஃபில் வந்து பிளட்டில் நிறையா வந்துடும். தெர் இஸ் அன் எமர்ஜென்சி இல்லையா? அதனால் அங்கங்கே ஸ்டோரேஜ் பூலில் உள்ளது எல்லாமே சர்க்குலேஷனில் ஒடியாந்துடும், இன்ஃபெக்ஷனை கம்பேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம செப்சிஸ் ஸ்க்ரீன் பார்த்தோம், பிளட் கல்ச்சர் எடுக்கணும். அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் டிஃபினிட்டிவ் டெஸ்ட்டு, கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. ஸோ பிளட் கல்ச்சர் எடுக்கணும்னா அதுக்கு பிளட் கல்ச்சர் பாட்டில் அப்படின்னு மைக்ரோபயாலஜி லேபில் தனியாக வச்சுருப்பாங்க. அதில் 2 டைப் இருக்குது, நான் என்ட்ரிக் அண்டு என்ட்ரிக்னு 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் என்ட்ரிக்னு ஒன்று, அதே போதும். அதில் வந்து வேரியஸ் இது இருக்குது, பிரெயின், ஹார்ட், இன்ஃப்யூஷன், பிராத்து, வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ட்ரிக் கல்ச்சர் பாட்டிலில் வந்து ஒரு 0.5 ml பிளட் போட்டால் கூட போதும். பேபியோட உடம்புலேருந்து ஸ்டெரைலாக எடுத்து அந்த இதில் போட்டேன்னா அது அந்த பிளட் அது வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும். அதை வச்சு அவங்க வந்து கல்ச்சர் மீடியாவில் வச்சு ரிட்ரைவ் பண்ணுவாங்க ஆர்கானிசத்தை. பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாக்டீரியா வருதுன்னு சொல்லுவாங்க, அதோடைய சென்சிட்டிவ், அது எந்த ஆன்டிபயோட்டிக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும், சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு கிட்பி பாயர் மெத்தட், அதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குற மெத்தட் இருக்குது. அந்த டிஸ்கில் போட்டு பார்ப்பாங்க எத்தனை மில்லிமீட்டருக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோட க்ரோத்தை தடுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம். பிளட் கல்ச்சர், அடுத்த யூரின் கல்ச்சர். யூரின்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதில் முக்கியமாக எல்லா பிள்ளைக்கும் இருக்குன்னு இல்லை, அது முக்கியமாக அனாட்டாமிக்கலாக அப்நார்மலாக இருக்கிற இல்லை யூரினரி ட்ராக்ட் பிரச்சனை, அதாவது கேக்கூட்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஆஃப் கிட்னிஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட். அதில் உள்ள பிள்ளைங்க இப்போ உதாரணத்துக்கு 2 யூரிட்டர் இருக்கும் ஒரு சைடில், இல்லைனாக்கா போஸ்டீரியர் யூரித்தரல் வால்வுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு தான் முக்கியமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். யூரின் கல்ச்சர் பார்க்கணும். அடுத்தது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஏன்னா லியூகோபீனியா இருக்கா, த்ராம்போசிட்டோபீனியா இருக்கா, அதெல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் முன்னாடி சொன்னேன் ப்ளீடிங், பிடி, ஏபிடிடி, ஐஎன்ஆர். பிடி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்சிக் பாத்வே, முக்கியமாக விட்டமின் கே அந்த டிபெண்ட் அந்த பாத்வே. ஏபிடிடி அப்படிங்கிறது இன்டென்சிக் பாத்வே. ஃபேக்டர் 7 அதெல்லாம் முக்கியமாக ஏபிடிடியில் மானிட்டர் பண்ணலாம். அடுத்தது ஐஎன், இன்டர்நேஷ்னல் நார்மலைசர் ரேஷியோ. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபஸ்ட்டு. அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே, அப்புறம் தேவைப்படும்போது யூஎஸ்டி அப்டாமினல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் இதில் சொல்லலை, எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹைப்போகலீமியா அல்லது ஹைப்போநேட்ரிமியா இருக்கான்னு பார்க்கணும். ஆர்எஃப்டி, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அப்போ தான் ஏகேஐ, பழைய பேர் வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், புது பேர் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் லிவர் செல் ஃபெயிலியர் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேல வந்து நிமோனியா இருக்கான்னு தெரியும், பேச்சஸ் தெரியும். அப்போ தேவைப்படும் போது மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சந்தேகப்பட்டோம்னா ஏர்லி ஆன்செட், லேட் ஆன்செட் செப்சிஸ் இருந்தாலே எல்பி, லம்பார் பங்க்சர் பண்ணணும். ரைட்.
ட்ரீட்மெண்ட் வந்து மெயின் ஆன்டிபயோட்டிக் தான். சப்போர்ட்டிவ் கேரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், டெம்பரேச்சர் தான் முக்கியம். டெம்பரேச்சர் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகணும். தெர்மோ நியூட்ரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இது அதில் மெயின்டைன் பண்ணணும். அந்த இதில் பேபியை வைக்கணும். அடுத்தது அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்குது, ரொம்ப ஆல்டர்டு சென்சரி இருக்குன்னா ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. நெக்ரோடைசிங் என்டிரோகோலைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனாலேயும் செப்சிஸ் வரலாம். அது வந்து ப்ரீமெச்சூர் கட் இருக்கு இல்லையா, ப்ரீமெச்சூர் பேபியோட கட்டில் வந்து இந்த மில்க்லாம் போய் நம்ம எந்த மில்க் நார்மல் ஹியூமன் மில்காக இருந்தாலும் சரி, மதரோட மில்காக இருந்தால் கூட அதை உண்டு பண்ணலாம். அது போய் பட்டோன்னே என்ன ஆகும், அது வந்து அப்படியே இன்ஃப்ளேம் ஆகிடும், அப்படியே அழுகி போயிடும். நெக்ரோடைசிங் என்டிரோகோலைட்டிஸ்னு சொல்லுவோம், அதனாலேயும் செப்சிஸ் வரலாம். இப்போ அது மாதிரிலாம் இருக்குதுன்னு சந்தேகப்படுறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓரல் ஃபீடை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஐவி ஃப்ளூயிட் தான் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஐவி ஃப்ளூயிட்ஸ். ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து பாப்பாவோடைய கிட்னி ஃபங்க்ஷன்லாம் நம்மளுக்கு தெரில, அதாட்டி எலக்ட்ரோலைட் மேனேஜ்மெண்ட்டு அதோட கிட்னியாட்டி மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாதப்போ என்ன பண்ணுவோம், 10% டி தான் போடுவோம் ஃபஸ்ட்டு 2 டே ஃப்ளூயிட் எப்போதுமே நியூ பார்னுக்கு. 3ஆவது நாளுக்கு அப்புறம் தான் ஐசோலேட் பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட் போடணும். இல்லாட்டி என்னாகும், ஹைப்போக்ளிசிமியாக்கு போய்டும். அவங்களுக்கு வந்து இப்போ அடல்ட்டுக்கு ஹைப்போக்ளிசிமியான்னு சொன்னால் less than 70, ஆனால் நியூ பார்னுக்கு less than 45. அது கீழே போனாலே ரொம்ப டேஞ்சர். பர்மனெண்ட் நியூராலஜிக்கல் சிக்கலே, அந்த நியூரான்ஸ்லாம் போச்சுன்னா டெத் ஆச்சுன்னா அவ்வளோதான், அது திரும்பி வரவே வராது, ஹோல் லைஃப்பும் போச்சு. அப்போ பர்மனெண்ட் நியூராலஜிக்கல் ஹைப்போக்ளிசிமியா வந்துடும். இப்போ ஒருவேளை ஹைப்போக்ளிசிமியா இருக்குன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, 10% டெக்ஸ்ட்ரோஸ் 2 ml/kg 45க்கு கீழே இருந்துச்சுன்னா 10% டெக்ஸ்ட்ரோஸ் 2 ml/kg ஐவியாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் இன்ஃப்யூஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம், GIR. ஹைப்போக்ளிசிமியாவை எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்க்கும்போது GIR அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது வந்து 6, 8, 10, 12 அப்படின்னு போயிட்டுருக்கோம். அந்த குழந்தைக்கு எவ்வளோ குளுக்கோஸ் கொடுக்குறது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டு ஒரு கால்குலேஷன். இந்த வார்த்தை அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், GIR குளுக்கோஸ் இன்ஃப்யூஷன் ரேட். அதுக்கப்புறம் மெயின்டைன் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ், டிஷ்யூ பெர்ஃபியூஷன். இப்போ வந்து பேபிக்கு வந்து ஷாக்கில் இருக்குன்னு சொன்னேன். செப்சிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட், செப்சிஸில் வந்து ஷாக் வரும். டைப்பில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் 4 டைப் ஆஃப் ஷாக்கில் முக்கியமான டைப் அது. செப்சிஸ் ஆல் ஷாக் வில் ரிக்யூர் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஈவன் அடல்ட் பெரிய சில்ட்ரனில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளூயிட் தேவைப்படும். இங்கே வந்து போலஸ் போடுவோம். இப்போ ஓவர் 20 மினிட்ஸ்க்குள்ளார பேபிக்கு வந்து 10 ml/kg கொஞ்சம் ஃப்ளூயிட் போடும். அது வந்து ஒரு 40-50 ml/kg வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா பிகாஸ் செப்டிக் ஷாக் இஸ் வில் ரிக்யூர் லாட் ஆஃப் ஃப்ளூயிட். என்எஸ் தான் போலஸ் போடணும். போலஸ் போடுறதுக்கு பிபி கம்மியாக இருக்குன்னு சொன்னால் என்எஸ் தான் அல்லது ஆர்எல் தான் பயன்படுத்தணும். இது ரெண்டுத்தையும் கிறிஸ்டலைட்ஸ்னு சொல்லுவோம், அதை தான் போலஸ் பயன்படுத்தணும். டெக்ஸ்டோஸ் கண்டெய்னிங் ஃப்ளூயிடை பயன்படுத்தக்கூடாது. do not use anything other than RL and NS for bolus in case of shock. ஷாக் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோல்டு பெரிஃபரிஸ், கிளாமி ஸ்கின்னு, CRT more than 3 seconds, ஆல்டர்டு சென்சோரியம், யூரின் அவுட்புட் குறைஞ்சிரும். பிபி பார்க்குறது கஷ்டம் நியூ பார்னுக்கு. அடுத்தது எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ், அது மெயின்டைன் பண்ணணும். சோடியம் 135 to 145க்குள்ளே, பொட்டாசியம் 3.5 to 5.5க்குள்ளே, குளோரைடு 98 to 108, பைகார்பனேட் 20 to 26. இந்த 4த்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் நியூ பார்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இன்னொரு எலக்ட்ரோலைட்டு கால்சியம். மற்றவங்களெலாம் முக்கியம்தான் அங்கே, ஆனால் அவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் வராது. ஆனால் நியூ பார்னுக்கு ஹைப்போகால்சிமியா வந்தால் எது வேணாலும் நடக்கலாம். ஹைப்போக்ளிசிமியா மாதிரி தான், அதனால் சீசர்ஸ் வரலாம், டெட்டனி வரலாம், இரிட்டபிலிட்டி, ஜிட்டரினஸ் எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் ஆகலாம். அதனால் ஹைப்போகால்சிமியா நார்மல் லெவல் 9 to 11. இது வந்து ஒட்டுமொத்தமாக சீரல் லெவல் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அயனைஸ்டு கால்சியம் லெவல்னு ஒன்று இருக்குது, அதுதான் பெட்டர். அந்த ஹைப்போகால்சிமியா அதில் இருக்குன்னு சொன்னாக்கா அது நம்ம கால்சியத்தை கொடுக்கணும் உடனடியாக. அது வந்து எப்படி கொடுக்கணும்னா, கால்சியம் குளுக்கோனேட் இன்ஜெக்ஷன் 2 ml/kg
diluted with equal amount of 5% or 10% dextrose. கால்சியம் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் ஷுட் பி கிவன் வெரி ஸ்லோலி 10 to 15 minutes பார்த்துக்கிட்டு கொடுக்கணும். ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கிட்டே கொடுக்கணும். இல்லாட்டி என்னவோ உன் கண்ணு முன்னாடியே நீ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அரித்மியா போய் அப்படியே டெத் ஆகிடும். வெரி வெரி டேஞ்சரஸ் கால்சியம் இன்ஜெக்ஷன். ஆனால் நியூ பார்னுக்கு தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படும், வேறு வழியே இல்லை. இப்போ பெரிய சில்ட்ரன் அடல்ட்டை விட ஹைப்போகால்சிமியாவோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ப்ரோட்டீனாக இருக்கும் நியூ பார்னுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹைப்போகால்சிமியா வரும். ஹைப்போமெக்னீசிமியா இருந்தாலே ஹைப்போகால்சிமியா வந்துடும். ஹைப்போகால்சிமியா வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஷுட் பி ட்ரீட்டட். அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் புள்ளிலையும் போடலாம். 4 ml per kg per 24 hours மெயின்டெனன்ஸ்லேயும் போடலாம், ப்ரொஃபைலாக்டிக்காக கூட போடலாம். ஆனால் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சீசர் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஹைப்போகால்சிமியாவுக்கு 2 ml per kg கால்சியம் கொடுக்குனே டைலூட்டட் வித் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 10% D over 15 minutes அண்டர் ஹார்ட் ரேட் மானிட்டரிங். இது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். அடுத்தது மெயின் கதாநாயகன் ஹீரோ ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஒன்றுமே இல்லாத இடமா இருக்குல்ல. நீ பிஎஸ்சியில் வேலை பார்த்தீங்கன்னா கூட ஒரு குழந்தையோட செப்சிஸை நீ காப்பாற்றலாம் அதுலேருந்து. எப்படின்னா இப்போ IMNCI கைட்லைன்ஸ்னு இருக்குது. அதாவது இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சைல்டுஹுட் அண்ட் நியோனேட்டல் இல்னஸஸ்ண்டு WHO, யூனிசெஃப், இந்தியன் கவர்மெண்ட்டு, ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஈவன் லேமேன் கூட ஒரு VHN ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூட கிராமத்தில் உள்ளவங்க கூட அதை அப்ளை பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வந்து வெரி சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கும். எவிடன்ஸ் அடிப்படையில் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. IMNCI கைட்லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்டில் தேடிங்கன்னா வரும். ஃபெசிலிட்டி பேஸ்டு IMNCIக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. அதை நீ டவுன்லோட் பண்ணி படிச்சினாலே நீ பாதி பீடியாட்ரிஷியன் ஆகிடுவார். பிஎஸ்சிலெலாம் வேலை பார்க்க போகும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும். அங்கே ட்ரைனிங்கே கொடுப்பாங்க, IMNCI ட்ரைனிங். சரி, அந்த IMNCI கைட்லைன் படி நீ ஒன்றுமே ஒன்றை இல்லைன்னா கூட பிஎஸ்சியில் இருந்தீங்கன்னா கூட ஆம்பிசிலின் 100 mg 50 mg per kg 6 hourly, ஜென்டாமைசின் 7.5 mg per kg OD அது போடலான்னு சொல்லுது. போட்டுட்டு நீ வந்து பக்கத்தில் உள்ள GHக்கோ அல்லது மெடிக்கல் காலேஜுக்கோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐவி ஆன்டிபயோட்டிக் இஸ் வெரி மஸ்ட். இது பெரிய லெவல் ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் மைக்ரோபயோட்டா அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்டுக்கு அடிப்படையில் போடுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்தோடனே சிப்ரோஃப்ளாக்சின் அமைக்காசின் தான் போடுவோம். அது நம்மளுடைய கல்ச்சர்னால் மைக்ரோபயாலஜிக்கல் கல்ச்சர் ரிப்போர்ட். கல்ச்சர்னால் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆம்பிசிலின் 50 mg per kg 12th hourly if age is less than 7 days, 8th hourly is more than 7 days. IMNCI 6th hourly போடலாம். ப்ளஸ் ஜென்டாமைசின் அந்த புக்கில் 7.5 போட்டிருப்போம். இதில் சில கைட்லைன் 4 mg per kg இருக்குது, சில இதில் 5 mg per kg இருக்குது. 5 mg per kg per day OD போட்டுட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுதான் மெயின். இது நிறைய ஆர்கானிசத்தை கவர் பண்ணும். இந்த ஈக்குவலை முக்கியமாக அடல்ட்டுக்குள்ள மாதிரி ஒரு பெரிய சில்ட்ரனுக்குள்ள மாதிரி செப்சிஸ் இந்த நியோனேட்டல் செப்சிஸை உண்டு பண்ணுற ஆர்கானிசம் கிடையாது. ஸோ கிளப்ஷியல்லா, ஈக்குவலை, புரோட்டியஸ், அதே மாதிரி ஸ்டெஃபைலோ, சூடோமோனாஸ் இதுதான் பெரும்பாலும் இருக்கும். இது நம்ம சொல்கிற இந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம இது போட்டது பெரும்பாலும் தான் அதை கவர் பண்ணிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக் இஸ் வெரி வெரி மஸ்ட். அப்போ ஐவி லைன் போட தெரியணும் உனக்கு. ஐவி லெவன் போட்டதில் என்ன ப்ராப்ளம், IMA போடுன்னு சொல்லுது IMNCI கைட்லைனில். ஆன்டீரியர் லேட்ரல் தையில் அப்பர் 2/3 லோயர் 1/3 சந்திக்கிற அந்த பாயிண்ட்டில் வாஸ்டஸ் லேட்ராலிஸ் மசிலில் ஆன்டீரியர் லேட்ரல் தையில் தான் எப்போதுமே நீங்கள் பீடியாட்ரிக்ஸில் இன்ஜெக்ஷன் போடணும். அதனால தான் இம்யூனைசேஷன்லாம் தொடையில் தான் போடுறாங்க. இப்போ பெரியவங்களுக்கு போடுற மாதிரி பட்டக்ஸில் போடுறதில்ல. ஏன் குளுட்டியல் ரீஜனில் போட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு சயாட்டிக் நர்வு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். இந்த குழந்தைய முண்டும் பயந்துக்கிட்டு. அப்போ அது போய் குத்திட்டின்னு சொன்னால் ஃபுட் ட்ராப் வந்துடும், அது பேரலைசிஸ் ஆகிடும். அதனால தான் குளுட்டியல் இன்ஜெக்ஷனில் போடக்கூடாது, பீடியாட்ரிக்ஸில் தொடையில் தான் போடணும். ரைட், அங்கேயே போடலான்னு கூட IMNCI கைட்லைன் சொல்லுது. ட்ரீட்மெண்ட்டு இது வந்து ஓவராக தான் சொல்லிட்டேன். பெரும்பாலும் அது ரொம்ப வைல்டு கூஸ் சேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. பல சமயம் நம்ம பேபியை இழந்துருவோம். செப்சிஸ்கிட்ட போராடி ஜெயிக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரணியம் இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி ஒன், வெரி வெரி டிஃபிகல்ட். நான் ஹைப்பர் டென்ஷன் போவோம், அப்புறம் வந்து போலஸ் போடணும். 1 or 2 போலஸ் போட்டதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஐனோட்ராப் ஸ்டாப் பண்ணணும். டோப்பமைன்
அட்ரினலின், அது மாதிரி ஐனோட்ரோப்னு சொல்லுவோம். கார்டியாக் கண்ட்ராக்டிலிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் அது போடணும். அது வரலன்னு சொன்னாக்கா அப்படி அடுத்த லைன் இருக்குது. அது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டு. பல சமயம் வந்து இன்டுபேஷன் தேவைப்படும், மெக்கானிக்கல் வென்டிலேஷன் தேவைப்படும், ஏஆர்டிஎஸ் போயிடும். ஏஆர்டிஎஸ் பண்ணால் வழக்கமாக இப்போ கொரோனாவில் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி வழக்கமாக பண்ண முடியாது. அதுக்கு வேறு மாதிரி செட்டிங்ஸ் போடணும், பீப் அதிகமாக வைக்கணும், அப்புறமா அதுக்கு ப்ரோன் பொசிஷனில் போட்டு வென்டிலேட் பண்ணணும்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்.